இவ பேச்சு மாறல, இவ பேசுற விதம் தான் மாறி இருக்கு. அது என்னன்னா, கல்யாணம் லேட்டா நடந்தா தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடுவாள்ல. இங்க பாரு, நான் குப்பையை ஒண்ணும் சாப்பிடல, சாப்பாடு தான் சாப்பிடுறேன். அதனால என்ன முட்டாள் நினைக்காத. என் பேரு பல்வீந்தர். என்கிட்ட வாலாட்டணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கேன், ஒட்ட நறுக்கி விட்டுருவேன். ஏய், அப்படி இந்த விரல உன் வாயில வச்சுக்க. மரியாதையை பேச கத்துக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் நான் தான் பாத்துக்கணும். அதனால மரியாதையை கத்துக்க, உன் மாமன் கிட்ட எப்படி பேசணும்னு. சரி, உங்க 2 பேரும் விட்டு தள்ளுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு சாயந்தரம் கல்யாணம், இடத்த மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். லட்சுமி, நீ என்ன சொல்ற? நான் போய் ஐயரை பார்த்துட்டு வந்துடுறேன், சரிங்களா? கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நல்லதுதான். ஓய், இத பாரு, உன்னை விட கல்யாணத்துக்கு நான் தான் அவசரப்படுறேன். ஏன்னா நிறைய பணம் கிடைக்க போகுது உன்கிட்ட இருந்து. அப்புறம் ஓப்ராய் மகாராணி நீல மேடமும் கொடுக்க போறாங்க. மொத்த பணத்தையும் கொடுக்கறேன் சித்தி, மொத்தத்தையும் கொடுக்கறேன். அதுக்கு முன்னாடி சங்கீதம் ஒலிக்கட்டும். பி 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 பி. கடவுளே, பல்வேந்தர் கிட்ட இருந்தும் பணம் கிடைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நீலம் கிட்ட இருந்தும் எனக்கு பணம் கிடைக்கும். இந்த அளவுக்கு பணத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்தது கூட கிடையாது. அப்பா ராணு, கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. சந்தோஷத்துல எனக்கு தூக்கம் கூட வராதே. ஷாலு, இப்ப என்ன நடக்கும்? நாளைக்கே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. எல்லாரும் சுயநலவாதிங்க, எல்லாரும் கெட்டவங்க. என்னால பல்வேந்தரை கூட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவன் ஒன்னா நம்பர் பொறுக்கி. ஆனா நம்ம சித்தி ஏன் இப்படி இருக்காங்க? அவங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? பதிலதான் நீயே சொல்லிட்டி. என்ன சுயநலவாதி, அவ்வளவுதான். நம்மள பத்தி கவலை கிடையாது. நம்ம அவங்களுக்கு பாரம், எப்படியாவது இறக்க பாக்குறாங்க. ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு விரட்ட பாக்குறாங்க. 3 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். நம்மளால எங்க வேணாலும் போய் வாழ முடியும். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் ஒலர்னான கண்ணத்திலே அரைஞ்சிருவேன். ஓடி போயிடுவீங்களா? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. கடவுள் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாரு. அதனால நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காகன்னு நினைச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அதோட தயவு செஞ்சு வாய் மூடுங்க. ஓடி போவீங்களா? அப்படி ஓடி எங்கடி போயிடுவீங்க? சொல்ல, 3 பேரும் ஓடி எங்க போயிட போறோம்? இவங்க தான் நம்ம சித்தி. எப்படி இருந்தாலும் இவங்க நம்ம சித்தி. ஓ, நம்ம சித்தி தன்னோட பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும்ன்றதுக்காக உன்னை தூக்கி குப்பையில போடுறாங்க. அவங்க பொண்ணுக்காக உன் வாழ்க்கையை பாழாக்குறாங்க. நீ என்னடானா சொந்தம் சொல்றேன். யாரும் நமக்கு சொந்தம் இல்ல. அதுக்காக என்ன இப்போ? இதுல உனக்கு என்ன தப்பா தெரியுது? அவங்களும் ஒரு அம்மா நிச்சயமா பொண்ணுக்காக தான் யோசிப்பாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்புன்னு உன்கிட்ட சொல்லணுமா என்ன? ஒரு அம்மா பொண்ணுக்காக யோசிக்கிறாங்கன்னா அவங்க தாராளமா யோசிக்கணும், அதுல தப்பே இல்ல. ஆனா நமக்காக அவங்க என்ன பண்ணாங்க? உன்னை பத்தியும் எங்களை பத்தியும் எப்படி யோசிக்கிறாங்க? ஏன்னா நம்ம வேற யாரோட பொண்ணு தானே, அதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. நமக்கும் ஒரு அம்மா இருந்திருந்தாங்க, இன்னைக்கு கடவுள் கிட்ட இருக்காங்க. உயிரோட இருந்தா நம்ம கூட இருந்திருப்பாங்கல்ல. அவங்க உன்னை இந்த மாதிரி தப்பு பண்ண விடுவாங்களா? சித்தி இந்த மாதிரி பண்ண விட்டுருப்பாங்களா? அப்பா இதெல்லாம் பண்ண விட்டுருப்பாரா? சொல்லு. இதுக்கு மேல நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நம்மளோட அம்மா அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க. இது நம்மளோட விதி. நாம எங்க வந்துட்டோம். இதுவும் ஒரு விதத்துல விதிதான். இந்த வீட்டுக்குள்ளே நாம இப்ப பிரிஞ்சு வாழறோம். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? இதுவும் விதி தானே. நான் திரும்பவும் இங்கேயே வந்துட்டேன். என் வீட்டுக்கே திரும்ப வந்துட்டேன். எதுவும் பேச விரும்பல. இது எல்லாமே லக்ஷ்மியோட பாக்கியம் தான். அதோட நான் பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னுடைய விதியில எழுதிருந்தா அந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. யாரு என்ன வேணாலும் பண்ணட்டும். அக்கா, நீ இப்போ புரிஞ்சுக்க மாட்ற. எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டே இருக்கக்கா? நம்ம எல்லாருமே மனுஷங்க, ஆட்டி படைக்கிற பொம்மை கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குக்கா.
நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு அந்த கடவுள் மூளை கொடுத்திருக்காருல்ல, யோசிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். தேவையே இல்லாம பேசுறது கோழத்தனம் தான்க்கா. கோழத்தனமா? எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது சவாலை நான் சந்திச்சிருக்கேன். என்ன பத்தி கூட நான் கவலைப்படாம மரணத்தை நோக்கி நான் நடந்திருக்கேன். இப்பவும் நான் தான் கோழன்னு சொல்லுவியா? கர்மாதான் எல்லாமே வா. நடக்கிறது எல்லாமே கர்மானா அப்போ நான் எந்த இடத்துல தப்பு பண்ண? என் கர்மால எங்க தப்பு நடந்துச்சு சொல்லு. எந்த இடத்துல தப்பு பண்ண? யார் கூட நான் தப்பு பண்ண? நான் யாருக்குமே தப்பு பண்ணாதப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதத்தான் விதின்னு சொல்லுவாங்க. அவ பாக்கியத்தை என்னால மாத்த முடியாது. பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுத்த முடிவு அவளோடது. நான் எவ்வளவு முயற்சி பண்ண, அவளுக்கு புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ண, அவ முடிவை மாத்திக்க சொல்லி எவ்வளவோ கேட்ட, ஆனா அவ ஒத்துக்கவே இல்லை. கேட்கவே மாட்டேங்கிறா. இதுதான் அவளோட பாக்கியமோ என்னவோ. ஒருத்தருடைய டெஸ்டினியை மாத்த முடியாது. அவளோட பாக்கியத்துல இதுதான் எழுதிருக்குன்னா என்ன பண்ண முடியும்? ரிஷி ப்ரோ, அது வந்து லக்ஷ்மி அண்ணியோட பாக்கியத்துல என்ன எழுதிருக்குன்னு உங்களாலையும் சொல்ல முடியாது, இல்ல என்னாலையும் சொல்ல முடியாது. ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்னால சொல்ல முடியும். நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாளைக்கு? ஆமா ரிஷி ப்ரோ, நாளைக்குதான். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் விருப்பப்பட்டாலும் இதோட போராட முடியாது. அதுக்கு பேருதான் கர்மா. லக்ஷ்மி ஒண்ணு பலவீனமானவ இல்ல ஷாலு. மொத்த உலகத்தை கூடயும் என்னால போராட முடியும். ஆனா என் விதியை நான் என்ன செய்ய? அது கூட என்னால போராட முடியல. இதை நான் எப்படி மாத்துறது? ஷாலுதான் இதை என்கிட்ட சொன்னா. நாளைக்கு அண்ணி பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சோ forget all this destiny, பாக்கியம் இதெல்லாம் மறந்துருங்க. நம்ம செயல்பாடு டெஸ்டினியை மாத்தும். நம்ம கர்மா தான் நம்ம டெஸ்டினியை அமைக்கும். தெரியும்ல? நீங்க ஏதாவது பண்ணுங்க, ப்ளீஸ் பண்ணுங்க. இந்த பாக்கியத்தை மாத்துங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, ஏன்னா நாளைக்கு கல்யாணம். ப்ளீஸ். ஆனா எப்படி? அக்கா அக்கா நீ என்ன சொல்றியோ அது எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனா அதே நேரத்துல மத்த விஷயங்களை நீயும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்ல. நீ பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு உன்னோட வாழ்க்கையும் மொத்தமா மாறி போயிடும். இல்ல, உன் வாழ்க்கை மாறாது. உன் வாழ்க்கை நாளையோட முடிஞ்சு போயிடும். இதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. உன் பாக்கியத்துல இதுதான் எழுதிருக்கா. முடிஞ்சா அதை நீ மாத்து. இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாதா? வேற யாருமே இல்லையா? சொல்லு ஷாலு. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்ச நாளா யோசிக்கா. இப்பவும் நேரம் இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்காதக்கா. ப்ளீஸ். என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏன்னா என்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆயுஷ். எதுவும் வேலைக்கு ஆகல. என் பேச்சு கேட்கறத விட அவ என் முகத்தை பார்க்க கூட தயாரா இல்ல. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயுஷ். என்னால தடுக்க முடியல. ஏன்? என்ன இது அவ டெஸ்டினி, அவளோட பாக்கியத்துல இருக்கு. கண்டிப்பா நம்மளால மறுபடியும் லக்ஷ்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. ஆயுஷ், இது அவளோட டெஸ்டினி. இது அவளோட தலையெழுத்து. இந்த கல்யாணம் பல்விந்தர் கூட நடக்கணுங்கிறது இல்ல. ஒருவேளை இது நடக்க கூடாதுன்னா எதுக்காக எங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கணும்? இத புரிஞ்சுக்க பாரு ஆயுஷ். பல்விந்தரோட பாக்கியத்துல லக்ஷ்மி இருக்கா. ஆனா முயற்சி பண்ணி தானே ஆகணும். நாங்க எல்லாருமே முயற்சி பண்ணோம். ஏன் மாமா கூட முயற்சி பண்ணாரு. பல்விந்தருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னாரு. ஒத்துக்கிட்டானா? அவன் ஒத்துக்க மாட்டான். இல்லதானே? இல்ல. எக்ஸாக்ட்லி. இதத்தான் நானும் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன் ஆயுஷ். பல்விந்தர் மாதிரி ஒருத்தனுக்கு 5 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா 5 கோடியை வேணான்னு சொல்லிருக்கான். இதத்தான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் தலையெழுத்து. ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். ஆனா டெஸ்டினி தலையெழுத்து நம்ம கையை கட்டிட்டு சும்மா இருக்க முடியாது ரிஷி ப்ரோ. கண்டிப்பா நாம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். ப்ளீஸ் பண்ணுங்க. எதுவும் பண்ண முடியாது. நானும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆயுஷ். என்னோட பாக்கியமும் எவ்வளவுதான். லக்ஷ்மி பாக்கியமும் சரி, என் பாக்கியம்.
What the hell? ஆ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏந்திரு. என்னாச்சு மலிஷ்கா என்ன உனக்கு? ஆச்சா? அழகா கனவு கண்டுட்டு இருந்த எல்லாத்தையும் கலைச்சிட்ட. ரிஷி கூட ஒரே ரொமான்டிக் கனவு கண்டுட்டு இருந்த, ஆனா நீ என்ன சோனல் நீ? ஓஹோ, ஐம் சாரி. சாரி படுக்க. என்ன சாரி? ஒரு நிமிஷம். வெளியில போயிட்டு வரையா? இவ்ளோ நேரம் தூங்கிட்டு தானே இருந்த? ஆனா தூக்கம் வரல. அதோட ஆஷிஷம் மிஸ் பண்ணேன். அவனை பார்க்க போயிட்டேன். இப்பதான் திரும்ப வந்த. ரொம்ப டயர்டா இருக்கு. வந்து படுக்க வரும்போது உன் மேல கைப்பற்றுச்சு. ஐம் சாரி. நீ இப்ப படுத்துக்கோ சரியா? You're right. ஆஷிஷ் அவனை பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா டயர்ட் தான் ஆவ. What the hell is wrong with you மலிஷ்கா? எதுக்கு ஆஷிஷை பத்தி எழுக்க? ஏன் எடுக்க கூடாது? அவனை மீட் பண்ணிட்டு வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்ட, என் கனவை நீ கலைச்சிட்ட சோனல். Oh my god, cut the crap மலிஷ்கா. என்ன இது கனவு கனவுன்னு உளறிட்டே இருக்க? இன்னைக்கு உன்னோட கனவு பழிக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நான் ஒருத்தி தான். உனக்கு ரிஷிக்கோ கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நான் தான். So just shut up. Excuse me, behave yourself, get it? ரிஷி என்ன மனசார லவ் பண்றான், அதனால தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. You are right. You know what? Forget it. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு தூக்கம் வருது. நான் என் தூக்கத்துக்கு எடுத்துக்க விரும்பல. So மலிஷ்கா, just forget it. படுத்து தூங்கலாம். நான் தூங்க போறேன். So நீயும் வாயை மூடிட்டு தூங்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு கனவு காணணுமோ கண்டுக்கோ. குட் நைட். அதே கனவு திரும்ப வரலன்னா சோனல், உன் நிலைமை என்ன ஆகும்னே தெரியாது. பேபி, நீ ஒரு பைத்தியம். நீ அதே பழைய ரிஷியை எனக்கு திரும்ப வந்துடணும். நம்ம ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். அக்காவோட கல்யாணத்தை நிப்பாட்டிடு. அவளோட வாழ்க்கை பாழாக்குறத தடுத்துரு. அவளை ரொம்ப சோதிச்சிட்டீங்க, போதும். இன்னைக்கு நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலன்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பூஜை செய்ய மாட்டேன். நீங்க ஒரு கல்லுன்னு நினைச்சுப்பேன். அதோட கடவுளை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா நான் வந்து உங்களுக்கு எந்த வேண்டுதலையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கும் தான் ஷாலு. இப்ப நீங்க கடவுள்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் பிரயோஜனம் இல்ல? கடவுள் எதுக்கு உன்னோட வாழ்க்கைய பாழாக்குறாரு? நீ என்ன பண்ண? ஏதாவது தப்பு பண்ணியா? எதுக்காக உன்னை தண்டிக்கிறாரு அவரு? உனக்கு இதனால் வரைக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்டாருல, இப்ப தண்டிக்க அதெல்லாம் சொல்லு. சந்தோஷத்தை கொடுத்தாரா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு 2 அழகான தங்கச்சிங்களை அவரு கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல அப்பாவை அவரு கொடுத்திருக்காரு. நல்ல அம்மாவை கொடுத்திருக்காரு. சந்தோஷமான குழந்தை பருவத்தை கொடுத்திருக்காரு. இதை தாண்டி எனக்கு வேற என்ன வேணும்? இல்ல, இதெல்லாம் சொல்லி எதுக்கு மனசை சமாதானப்படுத்துற? நம்ம குழந்தை பருவம் முடிஞ்சாச்சு. அம்மா அப்பாவும் கூட இல்ல. உண்மை உன் கண்ணு முன்னாடி இருக்கு. அது பார்க்காத மாதிரி நடிக்கிற. அக்கா என்ன பாருக்கா, நாங்க உன் தங்கச்சிங்க தானே. எங்க மேல உனக்கு அன்பு இருக்குல்ல, அதனாலதான் நாங்க புரிய வைக்கிறோம். அந்த கல்யாணம் வேண்டாக்கா. ஏன் உன்னை நீ இப்படி பண்ணிக்கிற? எதுக்காக நீங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் இது என்னுடைய முடிவுன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டேன். விஷயம் முடிஞ்சிருச்சு. நீங்க 2 பேருமே என்னுடைய தங்கச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்கீங்க. அதுவும் எப்பவுமே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பண்றது சரியோ தப்போ, என் தங்கச்சிங்க என் கூட தானே இருக்கணும். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணா அப்புறம் நான் என் தைரியத்தை இழந்துருவேன். அக்கா அக்கா, என்னக்கா இது? அக்கா, நல்லா அழுக்கா, நல்லா அழுதுரு. நாங்க தான் உன் கூடவே இருக்கோம்ல. நாங்க உனக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக தானே இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. அக்கா ப்ளீஸ் கா, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கற. அக்கா ப்ளீஸ் கா, புரிஞ்சுக்கோக்கா. ப்ளீஸ். வாவ், பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே நீங்க இவளோட தங்கச்சி தானா? அக்காவோட சந்தோஷத்துல ஃபயரை ஏத்துறீங்க. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ராகு கேது தான். நாங்க நல்ல தங்கச்சிங்க தான். அவளை காப்பாத்த பாக்குறோம்.
நீங்க ஒரு நல்ல சித்தியா மாறுங்கண்ண. என் அக்காவோட வாழ்க்கையை எதுக்கு பாழாக்க பாக்குறீங்க? எதுக்கு என் அக்காவோட வாழ்க்கையை நாசமாக்குனீங்க? சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி ப்ளீஸ், நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்காவோட வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும். நான் காலம் போற உங்க வீட்ல ஒரு வேலைக்காரியாவே வாழ்ந்துடுறேன். நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ப்ளீஸ் அக்காவை பல்வேந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ப்ளீஸ் சித்தி. சித்தி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? நீங்க 3 பேருக்கும் பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு சின்ன உதவி பண்ணிடுங்க சித்தி. அக்காக்கு பல்வேந்தர் கூட கல்யாணம் வேணாம். நீங்க வேணா எனக்கு பல்வேந்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பாணி, வேண்டாம் சித்தி, அக்காக்கு பல்வேந்தர் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ். பாணி, என்ன பண்ணுங்க பாணி? எழுந்து. நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி பேசுனேன்னா உன்னை நான் அரைஞ்சிருவேன். அட கடவுளே, உங்களோட அன்பு பாசத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நானே அழ ஆரம்பிச்சிட்டேன். பாக்கியத்தோட திசை மாறிடுச்சு. ஏன் சொல்றேன்னா அதுல கர்மாவோட ரேகைகளும் இருக்கே. மலேஷ்காவுக்கு அநியாயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்கிட்டேருந்து லக்ஷ்மி விவாகரத்து வாங்கிக்கிட்டா. ஆனா லக்ஷ்மி தனக்கு தானே அநியாயத்தை பண்ணிக்கிட்டால. நல்லா உறுதியா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நடந்ததோ வேற. நம்மளை விட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனா அதையும் நான் தாங்கிக்கிட்டேன்டா. ஆனா இதெல்லாம் ஏன்? ரிஷி ப்ரோ, நாளைக்கு லக்ஷ்மி அன்னைக்கு கல்யாணம். ஷாலு தான் என்கிட்ட போன்ல சொன்னா நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் ப்ரோ. இந்த பாக்கியத்தை மாத்துங்க. ஃபைனலி லக்ஷ்மி உன் வாழ்க்கையில இருந்து போய் தொலைஞ்சா. இனி அவ உன்னை ட்ராப் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த லக்ஷ்மி இருக்காளே ஒரு ஏமாத்துக்காரி, சரியான துரோகி அவ. தேங்க் காட் ரிஷி, நல்ல வேளை உன் வாழ்க்கையில இருந்து அவ வெளியேறிட்டா. ரிஷி, உனக்கே தெரியும் நான் யார பத்தியும் தப்பா பேச மாட்டேன். ஆனா இந்த தரித்திரம் பிடிச்சவளை பத்தி ஏதாவது சொல்லணும்னு தோணுது எனக்கு. என் கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. பட் தேங்க் காட், இனிமே அவ முகத்தை பார்க்க தேவையில்லை. உனக்கே தெரியல ரிஷி, நான் யாரையும் சபிக்க மாட்டேன். போதுமா, போது நிறுத்துங்க ப்ளீஸ் மாம். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மாம். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் லக்ஷ்மி. இப்படி மோசமா பேசாதீங்க ப்ளீஸ். அவளை சபிக்காதீங்க மாம். ஏற்கனவே அவ இங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. ப்ளீஸ் மாம். லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப நல்லவ. அவ பாக்கியசாலி. அது ஜஸ்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்குலாம் அவ தரித்திரம் பிடிச்சவ தானே. கெட்ட சகுனம் இல்ல. இப்படித்தானே அவ இந்த வீட்டுல இருக்கும்போது திட்டினீங்க. ஆனா அவ அப்படி இல்ல. அவ எந்த அளவுக்கு நல்லவனா, அவ எவ்வளவு பாக்கியசாலினா உலகம் முழுக்க தேடினாலும் அப்படிப்பட்ட நல்லவ கிடைக்க மாட்டாமோ. அது உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா உண்மை இதுதான் மாம். அது சத்தியமா லக்ஷ்மி தான். லக்ஷ்மி தான் அந்த பாக்கியம். எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நானும் இருக்கேனே ஒரு பைத்தியம். வாய்க்கு வந்ததை வளர்றேன். ஆனா இந்த ராகு கேது, நீங்க ராகு கேது இல்ல தேவிகள். அது என்னவோ சொல்லுவாங்களே, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உயிரியை கொடுக்கறீங்க. தியாக டொனேட். அப்படின்னா தியாகம் பண்றவங்க. ஐயோ கடவுளே, நிஜமாவே எனக்கு இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது? எப்படி? ஹலோ லேடிஸ். என்னாச்சு? ஏதோ பேய பாக்குற மாதிரி பாக்குறீங்க. இப்ப நீ பேய் மாதிரி தான் இருக்க. ஆனா இனி கல்யாணம் நடக்காது. என்ன? கொஞ்சம் ஒழுங்கா பேசு. உனக்கு என்ன பைத்தியமா? சித்தியவே கேட்டுக்கோ. தாய் பாசம் இப்பதான் பொங்கி எழுது. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த கேவலமான பொம்பளை பொறுக்கிய அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அக்கா வாழ்க்கை தான் பாழா போகும்.
அதனால இந்த கல்யாணத்தை எப்படி பண்றதுன்னு இவங்களே யோசிக்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் நல்லதா பேசு, கண்டதையும் உளராத. என்ன சித்தி, என்ன ட்ராமா? ஒன்றும் இல்லை, அது மனசு ஒரு மாதிரி கனமாயிடுச்சு. பொண்ணு வீட்டை விட்டு போறாளே. ஓ, இதுதான் விஷயமா? என்ன சித்தி? என்ன சித்தி, இப்பதானே நீங்க? இப்ப நான் அப்படி என்ன சொன்னேன்? இப்ப இங்க என்ன நடக்குதோ இதுதான் உண்மை. அண்டர்ஸ்டாண்டிங்? குட்டு, நீ போ, வேனிஷ். சித்தி, கல்யாணத்தை தடுக்க மாட்டீங்களா? நான் எதுக்கு தடுக்கணும்?